ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கிள் ராக் சிடிஎஃப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே! ஸோ வித்தவுட் எனி டிலே வி கேன் ஜம்ப் இன்டூ ட்ரையாக்மி.com. ஸோ இதுல வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம லாஸ்ட் ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பிக்கிள் ட்ரிக். ஸோ இந்த ரூம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்கிள் ட்ரிக் சிடிஎஃப் வந்து எத இன்ஸ்பயர் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ஐ கெஸ் திஸ் ரிக்கி அண்ட் மார்ட்டி டீம் சேலஞ்ச். ஸோ இது ஐ கெஸ் Netflixல ஓடுற ஒரு அனிமே சீரிஸ்ன்னு நெனைக்கிறேன். அமெரிக்கன் சைஃபை அனிமேட்டட் சீரிஸ். ஸோ அத தீம் அந்த தீம்ல தான் இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச் இருக்க போது. ஸோ நம்மளோட ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்க வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் ஹியூமனா. ஸோ அதுக்கு 3 இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஒரு ஃபிளாக் மாரி இந்த மெஷின்ல இருக்கும். ஸோ நம்மளோட வேலை என்னன்னா, ஒரு வெப் சர்வர் குடுத்துருப்பாங்க. அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் எடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணி அ ரூட் யூசர் ஆகணும். லைக் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ரூட் யூசர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஐபி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட்டா இங்க ஸ்டார்ட் மெஷின் அப்படின்னு குடுத்துக்கோங்க. நமக்கு ஐபி இங்கேயும் டிஸ்ப்ளே ஆகும். தென் இங்கேயுமே வந்து வரும். ஸோ டைரக்ட்டா நீங்க என்மேப் பண்ணியும் பார்க்கலாம். ஆர் நீங்க டைரக்ட்டாவே இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரௌசர்ல போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோனே என்ன பண்ணுவோம்னா, ஐ கெஸ் வேப்லைசர்ல போயிட்டு என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வேப்லைசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து அப்பாச்சி HTTP சர்வர்ல இருக்கு. அண்ட் jQuery லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்காங்க. Ubuntu ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் பூட்ஸ்ட்ராப். மத்தபடி வேற எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் லைக் PHP அந்த மாரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பேஜ் சோர்ஸ்லயுமே நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்ட்ரோல் U அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் U குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல லைக் அந்த அப்ளிகேஷனோட புரோகிராமிங் லாங்குவேஜ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் ரீட் அவுட் அசர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்கு. ஐ கெஸ் அதுல ஏதாவது டைரக்டரி லிஸ்டிங் இருக்கான்னு பார்க்கலாம். மேபி அ சில நேரங்கள்ல டைரக்டரி லிஸ்டிங்ல அதோட ஃபைல்ஸ் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். ஸோ ஜேபிஜி, ஜிப் ஃபைல், ஜேஎஸ் ஃபைல் இருக்கு. மத்தபடி வேற எந்த ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜும் இங்க இல்ல. அண்ட் அப்பாச்சி வெர்ஷன் இங்க இருக்கு 2.4.41. மேபி இத நீங்க Googleல போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். லைக் ஏதாவது பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருந்தா டைரக்ட்டா நம்ம இத யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் டிபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆர் நீங்க சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட்லயும் அத ட்ரை பண்ணலாம். 2.4.4 அப்படின்னு தான் இருக்கு. ஓகே 41 ஆக்சுவலி. நான் இங்க தப்பா டைப் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் வெர்ஷன் கரெக்ட்டா இருக்கணும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கரெக்ட்டா இருக்கணும். தென் எந்த அது வெப் அப்ளிகேஷனா, ரிமோட் டிவைஸா அப்படின்னு நம்ம தெரிஞ்சா தான் கரெக்ட்டான எக்ஸ்ப்ளாய்ட்ட உங்களால வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓகே இது ஆக்சுவலி Google டாக் அப்படின்னு நெனைக்கிறேன். மேல உள்ளது தான் பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக்ன்னு நெனைக்கிறேன் இதுக்கு. லெட்ஸ் சீ இட். ஸோ இதெல்லாம் ஒரு நோட்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எது எதுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே இது ஒரு டார்க் அப்படின்னு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் டூ எனுமரேட் ஃப்ரம் Google. ஆ ஸோ நம்மளோட வேலை என்னன்னா, இந்த வெர்ஷனுக்குன்னு கரெக்ட்டான எக்ஸ்ப்ளாய்ட்ட நம்ம எடுக்கணும். ஸோ சப்ளைம் ஓப்பன் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் எடிட்டர. ஜஸ்ட் டூ டேக் டவுன் ஆர் நோட்ஸ். ஸோ வெப் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கு. பிளாட்ஃபார்ம் மல்டிபிள் அப்படின்னு இருக்கு. மல்டிபிள் இன் தி சென்ஸ் விண்டோஸ், லினக்ஸ் எல்லாத்துக்குமே வொர்க் ஆகுற மாரி குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க ஒரு இந்த வெர்ஷன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி தேவைப்படலாம். ஸோ விண்டோஸ் சர்வர், இந்த ஐபி. ஸோ இது வந்து போர்ட் 8080ல தானே ரன் ஆகுது. ஓகே இத நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் வேற என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு? ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து எதுல ட்ரை பண்ணியிருக்காங்க? 2.4.x அப்படின்னு இருக்கு. ஆ மத்தபடி லைக் இந்த வெர்ஷன் தான் அப்படின்னும் இல்ல. அண்ட்
எனி வெர்ஷன் லெஸ் தென் 2.4.51 அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் எதுல டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2.4.50 அண்ட் 4.51 அப்படின்னு இருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பார்க்கலாம் காலி அண்ட் மேக் OS அப்படின்னு இருக்கு. காலி இந்த சென்ஸ் லினக்ஸுக்கு சப்போர்ட் ஆகும், மேக் OSக்கு சப்போர்ட் ஆகும், விண்டோஸ் மிஷினுக்கு கிடையாது. ஸோ இது பஃபர் ஓவர்ஃப்ளோ கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சும்மா. லைக் பின்னாடி யூஸ் ஆகலாம். ஸோ லைக் எப்பயுமே நீங்க ஒரு வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கிடைச்சோனே நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க எனுமரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அண்ட் நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரே எக்ஸ்ப்ளாய்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ரிக் சூப்பர் கூல் அப்படின்னு இருக்கு. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே அங்க இருக்க டெக்ஸ்ட் மெசேஜ் தான் வருது. ஓகே இங்க ஒரு நோட் மாதிரி இருக்கு. நோட் டு செல்ஃப் ரிமெம்பர் த யூசர் நேம்னு போட்டு இங்க ஒரு யூசர் நேம் இருக்கு. ரிக் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூசர் நேம் மேபி ஏதாவது லாகின் பேஜுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இதுவும் வச்சுக்கிட்டாச்சு. ஸோ மற்றபடி வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. வேணா என்ன பண்ணலாம்னா நம்ம கோபஸ்டர் பயன்படுத்தி கண்டென்ட் டிஸ்கவரி பண்ணலாம், விச் மீன்ஸ் ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை சர்ச் பண்ணலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோபஸ்டர் டைரக்டரி மோட் dir அப்படின்னு போட்டுட்டு -u ஃபார் URL. ஸோ அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன வேர்ட் லிஸ்ட் வந்து பயன்படுத்த போறேன்னா dir இருக்குல்ல லைக் டி டர்பி ஆர் டர்பஸ்டர் அதோட வேர்ட் லிஸ்ட் தான் பயன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ரூட் ரூட் டூல்ஸ் ஸ்லாஷ் வேர்ட் லிஸ்ட் அப்புறம் ஸ்லாஷ் டிஆர். ஓகே டிஏஆர்பியில் ரெண்டு இருக்கு. டர்பி அப்படின்ற ஒரு டூல், டர்பஸ்டர் டூல். ஸோ டிஏபியோட காமன் வேர்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நான் பயன்படுத்துகிறேன். ஸோ இது வந்து ஷார்ட் வேர்ட் லிஸ்ட் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஓகே நமக்கு HTML பேஜ் அண்ட் roboto.txt கிடைச்சிருக்கு. ஸோ இன்னுமே நான் இந்த என்ன சொல்றது இந்த டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங்கை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு -x ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்னென்ன ஃபில்டர் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து PHP உள்ளது, TXT உள்ளது, HTML உள்ளது, SH. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் முடிகிற எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் எடுத்துக்கொடு. லைக் அந்த ஃபைல் நேம் இருந்தால் நம்ம அதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்டர் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் HTML இதெல்லாம் சர்ச் பண்ணுது 403 which is forbidden and we got some 200 messages and இந்த ஸ்கேனுமே முடிஞ்சிச்சு. இது பிகாஸ் இது வந்து வெறுமே ஷார்ட் லிஸ்ட் தான், எவ்வளோ கவுண்டர்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் என்னென்னலாம் 200 வந்ததோ அதெல்லாம் நான் எடுத்து ஒரு நம்மளோட நோட் பேட்ல வைக்கலாம். ஸோ நோட் பேட்ல டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங் ரிசல்ட் அப்படின்னு வைக்கலாம். ரிசல்ட்ஸ். ஸோ இதில் 302லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி விட்டுறேன். ஓகே இங்கே ஆக்சுவலி இது இருக்கட்டும். ஆக்சுவலி இது வந்து ரீடைரக்ட் தான் ஆகுது. எங்கே ரீடைரக்ட் ஆகுதுன்னா login.phpக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு பேஜாக விசிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னா. ஸோ index.htmlல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஐபி பக்கத்தில் /index.html இதே கண்டென்ட் தான் இருக்கு. ஸோ நோ யூஸ். அடுத்து வந்து login.php அப்படின்னு இருக்கு. மேபி அது லாகின் பேஜாக இருக்கலாம். ஸோ அது ஒர்க் ஆச்சுன்னா அதுலேருந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து PHP அப்ளிகேஷன் அப்படின்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு லாகின் பேஜ் அண்ட் இட்ஸ் PHP அப்ளிகேஷன். ஸோ வேற என்ன நமக்கு கிடைச்சிருக்கு portal.php அப்படின்னு இருக்கு. ஸோ அதை விசிட் பண்ணாலும் எஸ் இதுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ ஜூம் இன் பண்ணிக்கிறேன் பேஜை, ரொம்ப சின்னதாக தெரியுது. தென் வேற என்ன robo.txt ஃபைல் கிடைச்சிருக்கு விச் இஸ் ஜெனரிக் ஒன். எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் robo.txt ஃபைல் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே இது ஏதாவது ஒரு ஆல்ஃபா ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கு. பட் டப் அப்படின்னு இருக்கு. அது என்னன்னு தெரியல, ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல எனக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். மேபி இது பாஸ்வேர்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ robo.txt அப்படின்னு போட்டு இந்த கீவேர்டை வச்சுக்கிறேன். ஓகேவா?
ஸோ இப்போ பேக் டூ லாகின் பேஜுக்கு போலாம். ஸோ லாகின் பேஜ்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி யூசர் நேம் தெரியும். ஸோ அத வச்சு நம்மளால ப்ரூட் போர்ஸ் பண்ணணுமா என்னன்னு தெரியல இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா, இந்த ரிக் அப்படின்னு இருக்குல்ல, ரிக் அப்படின்னு குடுத்துட்டு டிஃபால்ட்டான பாஸ்வேர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. லைக் பாஸ்வேர்ட் 1, 2, 3 ஸோ அந்த மாரிலாம் ட்ரை பண்ணி இதில ஏதாவது ஜெனரிக் மெசேஜ் வருதா? அதுலேருந்து நம்ம வெர்போஸ் எரர் மூலியமா யூசர் நேம் எனுமரேஷன் பண்ண தேவையில்ல. பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி யூசர் நேம் இருக்கு. ஜஸ்ட் பாஸ்வேர்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து பாஸ்வேர்ட் இஸ் ராங் அப்படின்னு ஏதாவது வருதான்னு நம்ம பார்க்கணும். பட் இங்க வந்து இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு. விச் மீன்ஸ் இட்ஸ் அ ஜெனரிக் எரர். ஸோ இத வச்சு நம்ம கிரெப் மேட்ச்ல வச்சு வேணா இன்டிரியூட்டர்ல ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு roboto.txt ஃபைல்ல ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சதுல்ல, ஆல்ஃபா ஸ்ட்ரிங். ஸோ அத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வொர்க் ஆகுதான்னு பாஸ்வேர்டா. லெட்ஸ் ட்ரை இட். கிளிக் ஆன் லாகின். ஓகே. உள்ளார போயிட்டோம். ஸோ இதுதான் பாஸ்வேர்டா அப்போ? நைஸ். ஸோ நீங்க இப்போ லாகின் பேஜுக்குள்ள போயிட்டீங்க. உங்களுக்கு கமாண்ட் பேனல் அப்படின்னு இருக்கு. அண்ட் வேற என்னென்னலாம் இருக்கு நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்லி ரியல் ரிக் கேன் வியூ திஸ் பேஜ் அப்படின்னு இருக்கு. பிக்கிள்ட் ரிக் அப்படின்னு இருக்கு. கிரியேச்சர்ஸ்லயும் இதே தான் இருக்கு. போர்ஷன்லயும் தான் இருக்கு. பீத் க்ளோன் நோட்ஸ் இதுலயுமே இதே தான் இருக்கு. ஐ கெஸ் ஒன்லி இந்த கமாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் தான் உங்களால ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேபி கமாண்ட் இன்ஜெக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாரி தான் இருக்கு. மீதி எல்லா பேஜஸும் டினைட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் எக்கோ கமாண்ட் ஆர் ஹூ அம் ஐ அந்த மாரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஹூ அம் ஐ அப்படின்னு ட்ரை பண்றேன். எக்ஸிக்யூட் அப்படின்னு குடுத்தோனே, உங்களுக்கு டப் 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 டேட்டா அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் இந்த வெப் சர்வர ரன் பண்றது டப் 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 டேட்டா யூசர் தான். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குன்னு தெரியுது. வேற என்னென்னலாம் நீங்க ட்ரை பண்ணலாம்னா, இன்னுமே இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் தெளிவா உங்களுக்கு தெரியும்னா, யூநேம் -a அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இது லினக்ஸ் மெஷின் உபுண்டு அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன பிட் அப்படின்னா 64 பிட் அண்ட் இன்னுமே எனக்கு தெளிவா தெரியணும்னா, கேட் கமாண்ட் பயன்படுத்தி இடிசி ஆ ஸ்லாஷ் OS-ரிலீஸ் அப்படின்னு குடுங்க. ஸோ எக்ஸிக்யூட் குடுங்க. ஓகே. இந்த கமாண்ட் வந்து டிசேபிள்ட் அப்படின்னு வருது. டூ மேக் இட் ஹார்ட் ஃபார் ஃபியூச்சர் பிக்கிள் ட்ரிக் அப்படின்னு இருக்கு. மேபி இந்த கமாண்ட்ஸ்லாம் வொர்க் ஆகல. அதாவது கேட் இடிசி ஓஎஸ் ரிலீஸ். வேற என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம்னா, கேட் இடிசி பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுக்குறேன். இதுல என்னென்ன யூசர்லாம் இருக்காங்கன்னு தெரியும். ஓகே. இதுவுமே கமாண்ட் டிசேபிள்டுன்னு வருது. வேற என்ன குடுக்கலாம்? பிடபிள்யூடி அப்படின்னு குடுக்கலாம். எந்த டைரக்டரியில நம்ம இருக்கிறோம்னு. ஓகே. ஐ கெஸ் சிங்கிள் கமாண்ட் எல்லாமே வந்து வொர்க் ஆகுது. கேட் கமாண்ட்லாம் டிசேபிள்ல இருக்கு. ஆம், வேற என்ன ட்ரை பண்ணலாம்னா, இந்த மெஷின்ல நெட்கேட் இதெல்லாம் இருக்கான்னு ட்ரை பண்ணலாம். நெட்கேட், பெர்ல், பைத்தானு இந்த மாரி ஏதாவது சாஃப்ட்வேர் வந்து லினக்ஸ்ல டிஃபால்ட்டா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, அது மூலியமா நம்மளால ரிவர்சல் எடுக்க முடியும். இந்த கமாண்ட் இன்ஜெக்ஷன்லேருந்து. ஸோ விச் அப்படின்னு ட்ரை பண்ணி விச் என்சி அப்படின்னு குடுக்குறேன். அதாவது நெட்கேட் இருக்கா அப்படின்னு. ஸோ நெட்கேட் வந்து ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் நெட்கேட்ல இருக்குன்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ ரிவ் ஷெல்ஸ் அப்படின்னு அந்த வெப்சைட்ல போய்க்கோங்க. ஸோ ரிவர்ஷல் ஜெனரேட்டர் டாட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைனா ஹேக் டூல்ஸ் நீங்க எக்ஸ்டென்ஷன் பயன்படுத்தலாம். ஸோ என்ன பண்றேன்னா, டெர்மினல்ல போயிட்டு என்னோட ஐபி வேணும். ஸோ ifconfig ENS5 அப்படின்னு குடுக்குறேன். அதாவது இந்த அட்டாக்கர் பாக்ஸோட ETH0 ஐபின்னு சொல்லலாம். இதுவே நீங்க காலி மெஷினா இருந்தா ton0 ஐபி அதாவது ட்ரை ஆக்மி விர்ச்சுவல் ஐபி எடுத்துக்கிற மாரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஷெல்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தென் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1337 ட்ரை பண்றேன். ஸோ நமக்கு நெட்கேட் இருக்கிறதுனால, ஆம் ஸோ என்ன பண்ணலாம்? மேக் இன்ஃபோவ ட்ரை பண்ணலாமா? மேக் இன்ஃபோன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத ட்ரை பண்ணலாமா? ஓகே. ஸோ இத ட்ரை பண்றதுக்கு முன்னாடி, நீங்க என்ன பண்ணணும்னா, நெட்கேட் லிசனர ஸ்டார்ட் பண்ணணும் இங்க. ஸோ NCNLVT 1337 அப்படின்னு குடுங்க. ஓகேவா? ஸோ நெட்கேட் லிசனர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கமாண்ட் இங்க போட்டுட்டு எக்ஸிக்யூட்ன்னு குடுங்க. வொர்க் ஆகுதா? கமாண்ட் இஸ் டிசேபிள்ட் அப்படின்னு வருது. ஸோ வேற என்ன கமாண்ட் இருக்கு? கனெக்ட் கமாண்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். நெட்கேட் -e அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஆ ஸோ அத ட்ரை பண்ணி பார்ப்போம். NC-E அப்படின்னு இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்கேட்ங்கிறது விண்டோஸுக்கு. NCங்கிறது நீங்க லினக்ஸுக்கு பயன்படுத்துற மாரி இருக்கும்.
ஸோ NC-E அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இத ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இப்ப இத எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒர்க் ஆகுதான்னு தெரியல. இங்க நமக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல. அண்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் எந்த ஒரு கனெக்டும் நமக்கு ரிட்டர்ன் வரல. விச் மீன்ஸ் நெட்கேட்னால எந்த ஒரு யூஸும் இல்லன்னு நெனைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் இந்த மெஷின்ல. லைக் விச் பைத்தான் அப்படின்னு குடுக்குறேன். பைத்தான்லேருந்து நம்மளால ஆம் ரிவர்சல் எடுக்க முடியுமா அப்படின்னு. ஓகே, பைத்தானுக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வரல. பெர்ல் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பெர்ல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ விச் பெர்ல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே, யூசர் பின் பெர்ல் அப்படின்னு இருக்கு. ஸோ பெர்லுக்கு ஏதாவது ஓகே லினக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எடுக்க முடியும். ஸோ பெர்ல் அப்படின்னு இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட ட்ரை பண்ணலாம் ரிவர்சலுக்கு. காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் இங்க பேஸ்ட் பண்ணுங்க அந்த கமாண்ட. ஸோ பெர்ல் மூலியமா ரிவர்சல் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்ன்னு குடுங்க. இங்க எதுவுமே அவுட்புட் வரல. அண்ட் டெர்மினல்ல போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு கனெக்ஷன் அரைவ்ட் அப்படின்னு வந்துருச்சு. விச் மீன்ஸ் நமக்கு ரிவர்சல் கிடைச்சிருச்சு. ஸோ -i அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டப் டேட்டா யூசரோட இனிஷியல் ஃபுட்ஹோல்டு கிடைச்சிருச்சு. அண்ட் எல்எஸ் குடுங்க. ஸோ எல்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபைல்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி நம்ம அந்த கமாண்ட் இன்ஜெக்ஷன்லேருந்து லிஸ்ட் பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஃபைல ரீட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் சீக்ரெட் பிக்கிள் இன்கிரீடியன்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ கேட் கமாண்ட் பயன்படுத்தி பேஸ்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ நமக்கு ஒரு நேம் வந்து கிடைச்சிருக்கு. மேபி இதுதான் அதோட ஃபிளாகா என்னன்னு தெரியல. ஸோ இத பேஸ்ட் பண்ணி பாருங்க இங்க. பிக்கிள் ட்ரிக் சிடிஎஃப்ல போயிட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இன்னும் 2 இன்கிரீடியன்ட் இருக்கு. ஸோ அத கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச முடிச்சுருவோம். அப்புறம் க்ளூ அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. அதையும் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ கண்ட்ரோல் காப்பி பண்ணிட்டு கேட் கமாண்ட் மூலியமா அத ரீட் பண்ணி பாருங்க. ஸோ க்ளூல லுக் அரவுண்ட் த ஃபைல் சிஸ்டம் ஃபார் அதர் இன்கிரீடியன்ட் அப்படின்னு இருக்கு. ஃபைல் சிஸ்டம் ஆ ஃபைல் சிஸ்டம் மீன்ஸ் லைக் ஹோம் டைரக்டரியில இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆம். ஹோம் நாட் செட் அப்படின்னு இருக்கு. ஸோ சிடி டாட் டாட் அப்படின்னு குடுக்குறேன். வெளில போக முடியுதா நம்மளால? சிடி டாட் டாட், சிடி டாட் டாட். ஓகே. இப்போ ஹோம் அப்படின்னு இருக்கு. சிடி ஹோம் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஹோம் டைரக்டரிக்குள்ள போயாச்சு. எல்எஸ் குடுங்க. ஹோம் டைரக்டரியில ஏதாவது ஃபிளாக்ஸ் மாரி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிக் அப்புறம் உபுண்டு அப்படின்னு 2 இருக்கு. ஸோ நம்ம ரிக் யூசர்க்குள்ளார போகலாம். அதுல மோஸ்ட்லி ஃபிளாக் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. செகண்ட் இன்கிரீடியன்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இது என்ன ஃபைல்? ls-lன்னு குடுங்க. இது ஃபோல்டரா, ஃபைலான்னு பார்க்கறதுக்கு ஓகே. இது ஆக்சுவலி வந்து ஒரு ஃபைல் தான். இதுவுமே நீங்க கேட் கமாண்ட் மூலியமா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ காப்பி குடுத்துட்டு, கேட் கமாண்ட் மூலியமா நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. என்டர் குடுங்க. அண்ட் நோ சச் டைரக்டரி. ஓகே. இங்க ஆக்சுவலி நீங்க உங்களோட ஷெல் வந்து ஸ்டேபிளா இல்ல. நீங்க அத வந்து டிடிஒய் ஷெல் மூலியமா நீங்க வந்து அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் இது ஏன் வந்து ரீட் ஆகல? செகண்ட் இன்கிரீடியன்ட். நான் ஸ்பேஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா குடுத்துட்டேனான்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை இட் ஒன் மோர் டைம். ஆர் சிடி குடுக்கணுமா? டூ மெனி ஆர்குமென்ட்ஸ் அப்படின்னா அது அ என்ன சொல்றது? அது வந்து ஃபோல்டர் கிடையாது. ஃபைலுன்னு தான் நெனைக்கிறேன். நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு காமிக்குது. ஓகே. கேட் குடுத்துட்டு சிங்கிள் கோட்குள்ளார அந்த வேர்டிங்க குடுத்து பார்ப்போம். மேபி ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. சிங்கிள் கோட் குடுத்தோனே நமக்கு உள்ளார உள்ள கன்டென்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆச்சு. ஸோ அத காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இத போயிட்டு செகண்ட் இன்கிரீடியன்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் நமக்கு ஃபைனல் இன்கிரீடியன்ட் இருக்கு. அது எங்க இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணலாம்னா, இந்த மெஷின்ல ஃபர்ஸ்ட்டு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்க பார்ப்போம். தென் நமக்கு ரூட் யூசர் கிடைச்சதுன்னா, அது அவரு மூலியமா அந்த மெஷினயே நம்மளால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. தென் நம்ம 3 இன்கிரீடியன்ட்ட கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம அ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றதுக்கு லின்பீஸ் பயன்படுத்துவோம். ஸோ அத நீங்க ட்ரை பண்ணலாம். ஆர் நீங்க பேசிக்கான கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல.
லைக் இந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல எஸ்யூஐடிஸ் இருக்கா? இல்ல சூடோ பிரிவிலேஜ் மூலியமா எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ்யூஐடி இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். இந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல எஸ்யூஐடி கமாண்ட்ஸ் ஃபைண்ட் கமாண்ட் ஆக்சுவலி. ஃபைண்ட் கமாண்ட் மூலியமா நம்ம எஸ்யூஐடி செக் ஃபார் எஸ்யூஐடி அப்படின்னு குடுக்குறேன். எனக்கு கமாண்ட் ஆக்சுவலி மறந்து போச்சு. நானும் நோட்ஸ்ல எதுவும் வச்சுல்ல. ஓகே யூஸ் தி பெர்ம் அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் த கமாண்ட்? ஏதாவது ஒரு ப்ளாக்ல ஒரு வெப்சைட்ல போய் எடுக்கலாம். அண்ட் ஓகே இதுதான் ஆக்சுவலி அந்த கமாண்ட். நமக்கு வந்து யூசர் ஓகே இது மட்டுமே இருந்தா போதும்னு நெனைக்கிறேன். யூசர் வந்து ரூட் கிடையாது. யூசர் வந்து www டேட்டா. ஸோ இத மட்டும் நான் குடுக்குறேன். வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அண்ட் டெர்மினல்ல போயிட்டு அதாவது நீங்க இனிஷியல் ஃபுட் ஹோல்டர் எடுத்தீங்கல்ல, அந்த மெஷின்லேருந்து இத ட்ரை பண்ணுங்க. ஊப்ஸ்! ஏன் பேஸ்ட் ஆகல? காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகாதா? ஓகே ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு நோட்பேட்ல போட்டுக்கலாம். தென் அத வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே அது வந்து வொர்க் ஆகலன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ டெக் மைன்ஸ் ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. எது வேணாலும். ஜஸ்ட் டூ காப்பி த கமாண்ட். ஓகே. இதுவே போதுமானதுன்னு நெனைக்கிறேன். /4000 அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே வொர்க் ஆகல. எஸ் நம்ம டிஃபரண்ட் கமாண்ட் வந்து ட்ரை பண்ணோம். இவங்க வந்து ஏதோ ஷார்ட்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் வொர்க் ஆகல? ஒருவேள அதுல எஸ்யூஐடி பிட் இல்லையா என்னன்னு தெரியல நம்ம மெஷின்ல. ஸோ வேற ஏதாவது கமாண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆர் நம்ம சூடோ ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். பட் இங்க நான் ரன் பண்ணதுல எந்த ஒரு எஸ்யூஐடிஸும் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்றேன், சூடோ -l அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இது ரன் பண்றது மூலியமா உங்களோட கரண்ட் யூசர்னால என்னென்ன அ திங்ஸ்லாம் ரன் பண்ண முடியும் அப்படின்னு இங்க லிஸ்ட் ஆகும். ஏதாவது மிஸ்கான்ஃபிகரேஷன் இருந்தா ஓகேவா? சில நேரங்கள்ல உங்களுக்கு லினக்ஸ் வெர்ஷன் கிடைச்சா கூட, அம் அத வச்சு கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க நான் sudo -l ட்ரை பண்ணோனே www டேட்டாக்கு என்னென்ன மேட்சிங் என்ட்ரீஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவரால ஐ கெஸ் எல்லாமே அவரால ரன் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். யூசர் லோக்கல் பின் அண்ட் யூசர் ஹஸ் பின் ஓகே எல்லா பாத்துக்குமே இவருக்கு ஆக்சஸ் இருக்கு. அண்ட் பாஸ்வேர்டே தேவையில்ல. சூடோ பிரிவிலேஜஸ் எதுவுமே ரன் பண்றதுக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், சூடோ ஸ்பேஸ் பேஷ் அப்படின்னு குடுக்குறேன். என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தோனே நமக்கு என்ன வந்துச்சு? பிளாங்க்கா இருக்கு. ஐடின்னு குடுக்குறேன். ஓகே ஐ கெஸ் வி காட் ஆர் ரூட் பிரிவிலேஜ். ஸோ நீங்க ரூட் யூசர் ஆயிட்டீங்க. ஜஸ்ட் பை ரன்னிங் சூடோ பேஷ். ஸோ இது எதனால நடந்ததுன்னா, இங்க வந்து நோ பாஸ்வேர்ட் ஆல் அப்படின்னு இருக்கு. அண்ட் ஹி காட் அக்சஸ் டூ ஆல் தி பாத். ஸோ நான் ஜஸ்ட் sudo bash அப்படின்னு ட்ரை பண்ணேன். வி காட் our root privilege which is very much simple privilege escalation. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ரூட் யூசருக்குள்ளார அவரோட ஹோம் டைரக்டரியில போய் பார்ப்போம். ஏதாவது ஃபிளாக் இருக்கா அப்படின்ட்டு. அதாவது வாட் யூ சே லைக் ஏதாவது இன்கிரீடியன்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சிடி ரூட் அப்படின்னு போயிட்டேன் அவரோட டைரக்டரிக்குள்ளார. அண்ட் இங்க third.txt அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கேட் கமாண்ட் மூலியமா அத ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. 3 இன்கிரீடியன்ட்ன்னு போட்டு ஃபிளிப் ஜூஸ் அப்படின்னு இருக்கு. மேபி இதுதான் அந்த 3வது இன்கிரீடியன்ட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் பேஸ்ட் இட். அவ்வளோதான் நெனைக்கிறேன் இந்த சேலஞ்ச். வேற எதுவுமே இல்ல கொஸ்டின்ஸ் இதுக்கு. சப்மிட் குடுத்துக்கிறேன். கங்கிராச்சுலேஷன். நீங்க வந்து பிக்கல்ட்ரிக் சிடிஎஃப் முடிச்சுட்டீங்க. விச் இஸ் வெரி மச் சிம்பிள். ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம் பிக்கல்ட்ரிக் சிடிஎஃப். ஸோ இது வந்து ஒரு வெப் சர்வர் குடுத்திருந்தாங்க ஐபி. அண்ட் இதுல நீங்க Nmap ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். போர்ட் 22 அண்ட் போர்ட் 80 இருக்கும். 2 போர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? எதுக்கு போர்ட் 22 அப்டின்னா, நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் யூசர் எடுத்துட்டீங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா, இல்லன்னு குடுத்தீங்கன்னா, .ssh அப்டின்னு இருக்கா? ஸோ இதுல போயிட்டு அதுல ஏதாவது அம் ஐடி ஆர்எஸ்ஏ கீ இருந்துச்சு அப்டின்னா, ஓகே இருக்கு. ஐடி ஆர்எஸ்ஏ கீ இருந்தா உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களால ஸ்டேபிள் ஷெல் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நாட் அ டைரக்டரியா? ஓகே அது டைரக்டரி இல்லையா? ஓகே. இங்கேயே உங்களுக்கு கீ இருக்கு.
ஆத்தரைஸ் கீ அப்படின்னு இருக்கு. பட் ஆனா இவங்க ஜெனரேட் பண்ணலையா? ஓகே. நாட் அன் இஷ்யூ. நீங்களே வந்து ஆக்சுவலி வந்து இத ஜெனரேட் பண்ணி எஸ்எஸ்ஹெச் ஹைஃபன் கீஜென் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புதுசான எஸ்எஸ்ஹெச் கீ ஜெனரேட் ஆயிடும். தென் அத உங்களோட காலி மெஷின்லேருந்து எஸ்எஸ்ஹெச் போர்ட் மூலியமா லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேபிளான ஷெல் கிடைக்கும். மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் வந்து எஸ்எஸ்ஹெச் வந்து குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு சின்ன ரீகேப் என்னன்னா, வெப் சர்வருக்குள்ளார போறீங்க. அப்ளிகேஷன் பார்க்குறீங்க. உங்களுக்கு வியூ பேஜ் சோர்ஸ்ல யூசர் நேம் கிடைக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அ டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்சிங் பண்றீங்க. அதுல வந்து portal.php கிடைக்குது. அதாவது login.php. ஸோ அது ஒரு லாகின் பேஜ் அண்ட் robo.txt உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிடைக்குது. ஸோ அத யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி கமாண்ட் இன்ஜெக்ஷன் சாரி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி உள்ளார போறீங்க. தென் உங்களுக்கு கமாண்ட் இன்ஜெக்ஷன் பண்ற மாரியான ஒரு விண்டோ வருது. ஸோ அதில கமாண்ட் இன்ஜெக்ஷன்லாம் ட்ரை பண்றீங்க. நம்ம வந்து நெட்கேட் இருக்கான்னு ட்ரை பண்ணோம். பைதான் இருக்கான்னு ட்ரை பண்ணோம். ஸோ நெட்கேட் கமாண்ட்ஸ் எதுவுமே நமக்கு யூஸ் ஆகல ரிவர்சல் எடுக்க. ஸோ பெர்ல் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்சல் ட்ரை பண்ணோம். வொர்க் ஆச்சு. தென் நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்காக எஸ்யூஐடி பிட்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். எதுவும் வொர்க் ஆகல. தென் சூடோ ஹைஃபன் எல் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இருந்தது. என்னது அப்படின்னா டேட்டா மூலியமா லைக் எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாம எல்லாமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு. ஸோ சூடோ ஹைஃபன் பேஷ் அப்படின்னு குடுத்தேன். சாரி சூடோ ஸ்பேஷ் ரொம்ப ரோல் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். சூடோ ஸ்பேஸ் பேஷ் நம்ம ட்ரை பண்ணோம். அதுல நமக்கு ரூட் யூசர் கிடைச்சது. தென் 3வது இன்கிரீடியன்ட் அதுல இருந்துச்சு. நம்ம அதுலருந்து எடுத்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு குடுங்க. க்ளோஸ் அப்படின்னு குடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா கைஸ், நம்ப வந்து சக்சஸ்ஃபுல்லி வெப் ஃபண்டமெண்டல்ஸ் ரூம் வந்து நம்ம முடிச்சுட்டோம். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேஷன நம்ம ஜெனரேட் பண்ணலாமா? ஸோ வியூ பாத்துன்னு போங்க. ஸோ வெப் ஃபண்டமெண்டல்ஸ் சக்சஸ்ஃபுல்லி நம்ம முடிச்சுட்டோம். இங்க வியூ சர்டிஃபிகேட்ன்னு இருக்கா? பாத்துமே ப்ரோகிரஸ் 100%ன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய சர்டிஃபிகேட். நம்ம இவ்ளோ நாள் என்ன சொல்றது? எத்தன நாளுன்னு தெரியல. ஸோ பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஆர் வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே வெப் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்டின்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் கன்டினியூஸா நம்ம அந்த கன்டென்ட்ட தான் பார்த்தோம். அண்ட் வி காட் ஆர் ட்ரையாக்மி சர்டிஃபிகேட். அண்ட் இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். பிகாஸ் நீங்க ஸ்கில்ஸும் கத்துக்கிட்டீங்க. இந்த சர்டிஃபிகேட்ட உங்க ரெஸ்யூம்ஸ்லயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஷேர் வித் யுவர் நெட்வொர்க், சோசியல் மீடியாஸ். You can show like you got the skills to do web application pen test. ஓகேவா? ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பிகினர் டு இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூ வென்ட் த்ரூ மெனி என்ன சொல்றது? லினக்ஸ் பாக்ஸஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் நெறைய கத்துக்கிட்டீங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த வெப் லைக் என்ன சொல்றது? அடுத்த வெப் அப்ளிகேஷன் பார்ட்ஸ் நம்ம என்னன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னா தான் தெரியும். ஸோ கம்யூனிட்டி பேஜ்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். இதுவரைக்கும் 24 ஓட்டு தான் வந்திருக்கு. யூ கைஸ் ஹேவ் 2 to 3 டேஸ் ஆஃப் டைம். இந்த வீக் கூட ஃபுல்லா எடுத்துக்கோங்க. டில் சாட்டர்டே, சண்டே ஆர் டில் ஃப்ரைடே எடுத்துக்கோங்க. பிகாஸ் சாட்டர்டே, சண்டே ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் நியூ கன்டென்ட் ஆன் வெப் அப்ளிகேஷனா, அஃபென்சிவ் செக்யூரிட்டி டூலிங்கா, காம்ப்ரிஹென்சிவ் ஏடியா ஆர் கிளவுட் செக்யூரிட்டியான்னு வோட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அதிகமான வோட் வந்து அட்வான்ஸ் வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ எந்த பாத் வந்து அதிகமான வோட்ஸ் விழுதோ, நம்ம அந்த பாத்த நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவரைக்கும் இந்த மாரி ஏதாவது சிடிஎஃப் சேலஞ்சஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் கைஸ். பாய். டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்.